இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாமா, ஆமா அன்னைக்கு ஸ்வீட் மளிகை போல வாங்கிட்டு வந்தீங்களே, இன்னைக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? காட்டுங்க, நான் வேணா திரும்பி கண்ணு மூடிக்கிட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு. ஏன் மாமா இன்னைக்கு எதுவுமே வாங்கிட்டு வரலையா? அன்னைக்கு மாதிரி ஏதாவது எனக்கு வாங்கிட்டு வருவீங்கன்னு நான் எவ்வளவு ஆசையா இருந்தேன் தெரியுமா? அவசரப்படாத, நான் உனக்கு ஒன்று கொண்டு வந்திருக்கேன். ஆனா அது சாப்பிடுற பொருள் இல்லை. அப்படியா? என்ன மாமா கொண்டு வந்திருக்கீங்க? காட்டுங்க பாப்போம். இரு. என்ன பொட்டலம் மாமா இது? ஏதோ கோவில் பிரசாதம் மாதிரி இருக்கு. கோயில் பிரசாதம் தான். நம்ம ஆபீஸ்ல ஒரு அக்கௌண்டன்ட் அவர் கோயில் போயிட்டு வந்தேன்னு பிரசாதம் கொடுத்தாரு. உன் ஞாபகம் வந்துச்சு, அதான் கொண்டு வந்தேன். இரு இரு, நானே வச்சு விடுறேன். என்னங்க மாமா? என்ன மாமா, ஏன் அப்படி பாக்குறீங்க? நான் கட்டின இந்த தாலியை இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி மறைச்சு வைக்கிறதுன்னு தெரியல. எல்லாருக்கும் தெரியற மாதிரி நான் தாலியை போட்டுக்கணும்னு நீங்க ஆசைப்படுற மாதிரி என் மனசுக்குள்ளேயும் ஒரு ஆசை இருக்கு மாமா. உன் மனசுக்குள்ளேயும் ஆசையா? என்ன ஆசை அது? கழுத்துல தாலியோட உங்க பக்கத்துல நின்னு போட்டோ எடுத்துக்கணும்னு ஆசையா இருக்கு மாமா. ஆனா அதுக்கு எப்போ நேரம் வரும்னு தெரியல. அவ்வளவுதானே, இப்ப போட்டோ எடுத்துட்டா போச்சு. வேண்டாம் மாமா, யாராவது பாத்திர போறாங்க. என் போன்ல தானே இருக்கும், யாரும் பார்க்க மாட்டாங்க. இப்படி வா. என்னமோ தெரியல, இந்த செல்ஃபில நீ எக்ஸ்ட்ரா அழகா தெரியுற. உன் முகத்துல வழக்கத்தை விட அதிகமான சந்தோஷம் தெரியுது. அதுக்கு காரணம் இந்த தாலி தான் மாமா. என்ன சொல்ற நீ? கல்யாணமான பொண்ணுங்களுக்கு கழுத்துல இருக்கிற தாலியை பார்க்கும்போது முகத்துல பூரிப்போ சந்தோஷமும் இருக்கும். அந்த பூரிப்போ சந்தோஷமும் தான் ஒரு பொண்ணுக்கு உண்மையான அழகு. நான் இப்ப பூரிப்பிலையும் சந்தோஷத்திலயும் இருக்கேன் மாமா. அதான் அழகா தெரியறேன். ஏய், என்னடி? வாட்? ஏய், என்னடி சொன்ன? காது கேக்கதா? என்னடின்னு கேட்டேன். ஏய், உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என்ன இப்படி மரியாதை இல்லாம பேசுவ? நீ யார் இந்த வீட்ல? உனக்கு நான் எதுக்கு மரியாதை கொடுக்கணும்? இது உனக்கு நல்லது இல்ல. நீ இந்த வீட்ல இருக்கிறது இந்த குடும்பத்துக்கே நல்லது இல்ல. ஒரு புதினாட்டி கொடுத்துட்டு வர்றதுக்கு இவ்ளோ நேரமா? ஆமா, இவ்வளவு நேரம் ரூம்குள்ள என்ன பண்ணிட்டு இருந்த? இந்த புடவை எனக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு பெரிய சொன்னாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து விதவிதமா செல்ஃபி எடுத்தோம். ஆமா, இதெல்லாம் நீ எதுக்கு கேக்குற? நான் யாருன்னு உனக்கு தெரியாதா? நல்லாவே தெரியும். நாகபுரி வம்சத்தை சேர்ந்த பாம்பு தானே நீ. உன்னை அடிச்சு விரட்டுற காலம் ரொம்ப தூரத்துல இல்லடி. ஏய், சிப்ப. என்ன இவ போனை பார்த்துட்டு அப்படியே ஓடுறா? யார் போன் பண்ணிருப்பாங்க? இப்ப சொல்லு நந்தினி, அகிலாவோட லேப்டாப்ல இருந்து ஒரு முக்கியமான தகவலை நீ திருடணும். என்ன சொல்ற?
அகிலாவோட லேப்டாப்ல இருந்து தகவல் திருடணுமா? இது சிங்கத்தோட வாயில தலைய விட்டு எடுக்கிற மாதிரி ரிஸ்கான வேலை. ரிஸ்கான வேலைதான். ஆனா சர்க்கஸ்ல ரிங் மாஸ்டர் ஒரு சாட்டைய கையில வச்சுக்கிட்டு அந்த சிங்கத்தையே ஆட்டி படிக்கிறது இல்லையா? இந்த வேலையை மட்டும் நீ நல்லபடியா முடிச்சிட்டா அகிலாண்டேஸ்வரிக்கும் அவங்க சாம்ராஜ்யத்துக்கும் நாம ஒரு முடிவு கட்டிடலாம். அகிலாண்டேஸ்வரிக்கு முடிவு கட்டுற அளவுக்கு அப்படி என்ன முக்கியமான தகவல் அந்த லேப்டாப்ல இருக்கு? அகிலாண்டேஸ்வரி பிசினஸ் சம்பந்தமா முக்கியமான அக்ரிமெண்ட், அசைன்மெண்ட், கொட்டேஷன் இப்படி எல்லாமே லேப்டாப்ல ஒரு ஃபோல்டர்ல வச்சிருக்கா. அந்த ஃபோல்டர்ல இருக்கிற விஷயம் ஒண்ணு விடாம பென்டிரைவ்ல நீ எனக்கு காப்பி பண்ணி கொடுக்கணும். சூப்பர் பிளான் நந்தினி. நான் எப்படியாவது அகிலாண்டேஸ்வரியோட லேப்டாப்பை ஓபன் பண்ணி நீ சொன்ன ஃபோல்டர்ல இருக்க மேட்ச் எல்லாத்தையும் பென்டிரைவ்ல காப்பி பண்ணிடுறேன். பாத்து ஜாக்கிரதை மித்ரா. கொஞ்சம் மிஸ் ஆனா கூட அந்த அகிலாண்டேஸ்வரி உஷாராயிடுவா. அப்புறம் நமக்கு சமாதி கட்டிடுவா. நீ ஒன்னும் கவலைப்படாத நந்தினி. உன் தங்கச்சிங்கிறத நான் நிரூபிச்சு காட்டுறேன். சரி. இந்த அக்காவும் தங்கச்சியும் ஏதோ சதி பண்ண பாக்குறாளுங்களே. இதை இப்படியே விடக்கூடாது. கண்டிப்பா இத மாமா கிட்ட சொல்லி ஆகணும். ஆண்டி, குட் மார்னிங் ஆண்டி. குட் மார்னிங் மித்ரா. உட்கார். ஹலோ. குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? ஐயோ, லேப்டாப்ப கையில எடுத்துட்டாலே. அதுல இருந்து ஏதாவது திருடுறதுக்குள்ள நாம ஏதாவது செஞ்சு தடுக்கணுமே. ஆமா, ஒரு நிமிஷம் இருங்க. என்ன பார்வதி? உங்களை ஐயா கூப்பிடுறாங்கம்மா. ஓ, I'll call you back.